ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோட் நாலேஜ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ப்ராக்ரஸ் பார் அண்ட் டைமர் இதை பற்றி தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராக்ரஸ் பார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லோடிங் ஸ்க்ரீனுக்கு யூஸ் ஆகுது. லோடிங் ஸ்க்ரீன்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லோடிங் ஆகும் கொஞ்சம் நேரம். அதுக்கு இந்த ஸ்க்ரீன் மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரீன் போட்டு அந்த ப்ராக்ரஸ் பார் மெதுவாக போய்கிட்டே இருக்கும். இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரீன் போய்கிட்டு தெரியுமா, ஒரு ப்ளூ கலரில் ஒன்று போகும். எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது மாதிரி இப்போ இன்ஸ்டால் பண்ண போய்கிட்டே இருக்கும். அது எவ்வளோ இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு எவ்வளோ இருக்குது நமக்கு வந்து அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ப்ராஜெக்டில் அதிகமான இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். லிட்டில் பிட் ஆஃப் ஒன் ஆர் டூ பிளேஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய வரும். அதுக்காக நம்ம பார்க்குறோம். அதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ண வேண்டியது ரெண்டு வச்சு இதை ப்ராக்ரஸ் பார் வந்து ரன் பண்ணலாம். ஒன்று வந்து த்ரெட்டு, இன்னொன்று வந்து டைமர். த்ரெட் நார்மலாக யூஸ் பண்ணுறதா, ஆனால் நம்ம டைமர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணோம்னா ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணால் ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணால் அது ஸ்டாப் ஆயிடணும். அவ்வளோதான் நம்மளோட கான்செப்ட். சின்ன கான்செப்ட் தான். நம்ம வந்து இதில் வந்து மெயின் ப்ரோக்ராம் கோடிங் வந்து டைமர் தான் எழுதுவோம். ஏன்னா டைமரில் பொறுத்து தான் அந்த இட்ரேஷன் இருக்கும். அதனால அது திரும்ப 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 பண்ணுறதால அது என்ன நடக்குது என்ன பண்ணுதுன்னா டைமரில் நம்ம எழுத போகிறோம் கோடிங். அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். ப்ராக்ரஸ் பார் இதில் வந்து நமக்கு மெயினாக எதுவும் தேவையில்லைங்க. இதில் ஒன்று தேவைன்னா நமக்கு வேல்யூஸ்னு ஒன்று இருக்கும். வேல்யூஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்புறம் வந்து மேக்ஸிமம் வேல்யூ 100 வந்தோடனே அது வந்து இதாயிரும். அது வந்து ஸ்டாப் ஆகும். 100 தான் அதோட லாஸ்ட் எண்டு இண்டெக்ஸ் 100. இங்கே வந்தோடனே 100 ஆயிரணும். 100 ஆகும். இங்கே வந்து முடியும் போது இந்த ப்ராக்ரஸ் பார் எண்டிங்கில் வந்து 100ன்னு வந்துடும். அதோட வேல்யூ அந்த இடத்துல இருக்கும்போது அது 100. அது வச்சு நம்ம வந்து ஒரு கோடிங் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. டைமருக்கு வந்து ஒன்றும் தேவையில்லை. அது வந்து அப்படியே இருக்கட்டும். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான் டைமருக்கு. சரி, கோடிங்குள்ளே போகலாம். இதாங்க கோடிங். சின்ன கோடிங் தான். ஏன்னா இஃப் ப்ராக்ரஸ் பார் ஒன் டாட் வேல்யூ லெஸ் தேன் 100 100ஓட சின்னதாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகணும். இப்படி கொடுக்குறது நீங்கள் ப்ளஸ் கூட கொடுத்துக்கலாம். ப்ளஸ் கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் நான் இன்க்ரிமெண்ட் ஆகணும். இன்க்ரிமெண்ட் ஆக அந்த ப்ராக்ரஸ் பாரோட லென்த் கூட்டிக்கிட்டே போகும். அப்படி இந்த இடத்துல இது வந்து 100 ஆயிடுச்சு. ப்ராக்ரஸ் பார் வந்து 100 ஆயிடுச்சு அப்படின்னா டைமர் ஒன்றா ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணி நீங்கள் இந்த விளிம்பில் வந்து நின்றோம். அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டைமர் ஒன்றா எனேபிள் ஈக்குவல் ட்ரூ எனேபிள் பண்ணிடணும். நம்ம டைமரை வந்து எனேபிள் பண்ணணும். அப்புறம் டைமர் ஒன்றா ஸ்டார்ட், அவ்வளோதான். அதே தான் ஸ்டாப்புக்கு வந்து டைமர் ஒன்றா ஸ்டாப் மட்டும் கொடுத்தா போதும். அது வந்து நார்மலாக ரன் ஆகும். அதை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் கொடுக்குறேன், அந்த ரன் ஆகுது. ஸ்டாப் கொடுக்குறேன், ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் கொடுக்குறேன், ரன் ஆகும். போய்கிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட் இங்கே வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக நின்றோம். அவ்வளோதான். ப்ராக்ரஸ் கூட ஃபுல் 100 வந்தோடனே நமக்கு நின்றோம். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 100 தாங்கிறத நான் உங்களுக்கு எப்படி சொல்லணும்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஒரு லேபிள் எடுத்து வச்சுக்கோங்க. லேபிள் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதோட வேல்யூ இதில் வந்து அசைன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம எழுத வேண்டியதான். லேபிள் 1 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு 1 டாட் வேல்யூ டாட் டு ஸ்ட்ரிங். நான் முதலே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எப்பவுமே டெக்ஸ்டாக தான் எடுத்துக்கிறோம். அது மாதிரி முக்கால்வாசி கண்ட்ரோல்ஸ் இதில் ஃபுல்லாக டெக்ஸ்டாக தான் எடுத்துக்கிறோம். லேபிளும் அதில் டெக்ஸ்டாக தான் நம்மளோட டெக்ஸ்ட் வேல்யூஸ்லாம் எடுத்துக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து நமக்கு வந்து ப்ராக்ரஸ் பார் வேல்யூ வந்து இன்டிஜர் வேல்யூஸ். நம்ம 100 1 2 கொடுக்கோம்ல, அது இன்டிஜர் வேல்யூஸ். அதை வந்து நம்ம 2 ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நான் வந்து லேபிள் பாக்ஸ்க்குள்ளே அனுப்புகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். அது அதுவே உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. போது பாருங்க, இங்கே எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கே ஸ்டாப் ஆயிரும். 40 ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம்னா ஸ்டார்ட் ஆகும்.
ஸ்டாப் கொடுத்தோம்னா ஸ்டாப் ஆயிரும். 100 வந்தோன்னா ஸ்டாப் ஆயிருது. இதாங்க ப்ராக்ரஸ் பார் அண்ட் டைமரோட எக்ஸாம்பிள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.